ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஜிடிஎஸ்ல நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கான ரிசல்ட் எப்போ வரும், ஸோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ கையில் வச்சுக்கிறது வந்து ரொம்ப சேஃப், ரொம்ப செக்யூர் அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் வந்து நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜிடிஎஸ் 2025 இந்த இயருக்கு உண்டான ஜிடிஎஸ் வந்து March 3 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருந்துச்சு. நம்ம எல்லாமே வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ரிசல்ட்ஸ் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 1st வீக் இல்லைனா வந்து மேக்ஸிமம் 2nd வீக்குள்ளே வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் வந்து நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் இருக்கணும், ஏன்னா இப்போவே எடுத்துக்கிட்டால் தான் நம்ம இன்கேஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் நம்ம டக்குன்னு, ஏன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு டைம் கேட்காம நம்ம வந்து டேரெக்டாக அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போய் வெரிஃபிகேஷன் கொடுக்கறது நல்லது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில் மூலியமாக உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களா மெயில் ஐடி, அது மூலியமாக வந்து உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து நார்மலாகவே வந்து நார்மல் மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அந்த நார்மல் மெசேஜில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்கன்னு தான் சொல்லுவாங்க. பட் மெயிலில் தான் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம கொண்டு போகணும், ப்ளஸ் 2 அட்டஸ்டட் காப்பீஸ் 2 செட் வந்து ஜெராக்ஸ் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன கையில் வச்சுக்கணும், இப்போவே ரெடியாக இருக்கணும் அப்படின்னா 10th மார்க் ஷீட். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் கையில் இருக்கணும். நீங்கள் இன்கேஸ் இல்லாமல் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் எதுவும் வாங்காமல் இல்லை காணா போச்சு, என்ன ரீசனாக இருந்தாலும் ஸோ 10th மார்க் ஷீட் கையில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் 12th மார்க் ஷீட்டும் இருக்கணும். ஏன்னா நம்ம 10th தானே அப்ளை பண்ணியிருக்கோம், 12th ஏன்னு கேட்குறேன். நீங்கள் 12th முடிச்சிருந்தா 12th எடுத்துகிட்டு போங்க. அண்ட் வந்து இன்கேஸ் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எய்தர் ப்ரொவிஷ்னல் இல்லைனா வந்து கன்சால்டேட் அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு போங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் 10th 12th நீங்கள் டிகிரி முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட ப்ரொவிஷ்னல் இல்லைனா கன்சால்டேட் கையில் வச்சுக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப் கேட்பாங்க. லைக் ஆதார் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடென்டி ப்ரூஃப், உங்களோட ஐடென்டி ப்ரூஃப்க்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம காமிக்கணும். ஸோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இன்னொன்று ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நிறைய பேர் வந்து இங்கே தான் மிஸ் பண்ணுறோம். ஒரிஜினல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்னோட வெரிஃபிகேஷன் அப்போது ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க, 2வது ஒரு டைம் கொடுத்து அந்த வெரிஃபிகேஷனில் வந்து சப்மிட் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் டிலே பண்ண வேணாம், இப்போவே வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த டிவிஷனில் வரீங்களா, அதாவது பிசியா இல்லை எந்த டிவிஷனில் வரீங்கன்னு பார்த்துட்டு, ஸோ பிசி எம்பிசி அந்த இதெல்லாம் ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. எஸ்சி அவங்கெல்லாம் வந்து எந்த டிவிஷன் அந்த மாதிரி வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்க ஒரு 2 வீக்ஸ் என்னமோ தான் ஆச்சு எனக்கு. ஸோ சீக்கிரமாக வாங்கிடலாம். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க அந்த ப்ரௌசிங் சென்டர், இசேவை சென்டர் அங்கெல்லாம் போய் கேட்டு வச்சு நீங்கள் டக்குன்னு எடுத்துருங்க. இப்போவே அது கையில் வச்சுக்கணும். இது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் ஈக்குவலன் டு 10th மார்க் ஷீட். அந்த 10th கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் போயிடாதீங்க. ஸோ அதனால் இதெல்லாம் இப்போவே எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ லைக் நீங்கள் பேனில் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து ஆதாரில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின் திங் வந்து ஆதாரில் வந்து நம்ம ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் வந்து அப்டேட் பண்ணியிருக்க சில பேர் மாட்டிங்க, பட் அது ரொம்ப பார்க்குறாங்க. ஸோ அந்த 2 டீட்டெயில்ஸுமே ஆதாரில் அப்டேட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ப்ரெசன்ட் அட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இது எல்லாமே வந்து அப்டேட் ஆகிருக்கணும். அப்படி அப்டேட் ஆகலைன்னா கூட உங்களோட பேங்க் பக்கத்தில் இருக்க அந்த ஐசிஐசி இந்த மாதிரி பேங்க் கொடுத்திங்கன்னா 100 rupees நம்ம தான் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஃபோன் நம்பர் அப்புறமேட்டு இந்த மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து அதோட லிங்க் பண்ண வந்து 100 rupees தான் நம்ம சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்க ஐசிஐசி பேங்க் இந்த மாதிரி பேங்க்ஸ்லலாம் கூட இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லைனா இசேவை சென்டரில் கூட நீங்கள் போய் கேட்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்லேருந்து ஒரு லைக் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், இதை நான் உங்களுக்கு வந்து ஃபார்மேட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஏன்னா அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாயிரும். ஸோ இது என்ன ஃபார்மேட், யார்கிட்ட சைன் வாங்கினா ஒரு க்ரீன் இங்கில் வந்து சைன் பண்ணுற ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட தான் வாங்கணும். ஓகேவா? கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட தான் வாங்கணும், வேறு யார்ட்டையுமே வாங்கியிருக்கக்கூடாது. நீங்கள் எங்கே போய் வாங்கினா மெயினாக ஜிஹெச்சில் தான் போய் வாங்கணும். வேறு எந்த ஹாஸ்பிட்டலையும் வாங்கக்கூடாது. ஒன்லி ஜிஹெச். ஓகேவா? அண்ட் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இதெல்லாமே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு
ஒரு ஒரு ஒரு நோட்டோ ஒரு பென்னோ ஒரு பேப்பரோ கையில் வச்சுக்கிறது பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன்னா மேபி நீ ஏதாவது ஒன்று தப்பாயிட்டாலோ இதை விட்டு வந்து வேறு ஏதாவது கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணணும். அதாவது 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் சைன் பண்ணி அன்னைக்கு உள்ள டேட்டை போடுங்க. இதை பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடியே பண்ணுறது பெட்டர். இல்லைன்னா வீட்டில் என்றைக்கு வெரிஃபிகேஷன் சொல்கிறாங்களோ அன்றைக்கே வந்து காலையில் உட்காந்து நீங்கள் சைன் பண்ணிட்டு அன்னைக்குள்ள டேட்டை போட்டு கொண்டு போகிறது பெட்டர். ஸோ இது எப்போதுமே வந்து இந்த 2 செட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் மெடிக்கல் ஃபார்மேட்டுக்கு நான் எப்படி ஃபார்மேட்ஸ் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். வேறு அடுத்த செகண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்ன ஃபார்மேட் கேட்குறாங்களோ செகண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது வேறு சில சர்டிஃபிகேட்ஸ் கேட்பாங்க. அதுக்குள்ள ஃபார்மேட்டையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகே. இப்போ வந்து இந்த இயரில் வந்து 2 நோட்டிஃபிகேஷன் வரும் ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா ஜிடிஎஸ் வந்து இந்த இயருக்கு 2025க்கு ஒரே ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இல்லை, 2 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஜானில் ரிலீஸ் ஆகிருக்கா, இன்னொன்று எப்போ ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து ஆகஸ்ட் இல்லைனா ஆகஸ்ட்லேயே மோஸ்ட்லி வந்துடும். ஸோ ஆகஸ்ட்லலாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இயர்லி வந்து ட்வைஸ் 2 நோட்டிஃபிகேஷன் கம்பல்சரி வரும். ஸோ இந்த இயருக்கு வந்து ஒன்று வந்திருக்கு. அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட்டில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஸோ இதை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராசஸில் வந்து இவங்களை வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 6th மெரிட் லிஸ்ட் வந்துச்சு. ஸோ என்ன மாதிரி இது வச்சு வந்து மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இப்போது வந்து நான் ஒரு டிவிஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் அப்படின்னா, நான் கோயம்புத்தூரில் ஒரு டிவிஷனில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய பர்சன்டேஜ் வந்து என்னோடய ஓவரால் பர்சன்டேஜ் ஒரு 98ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோடய கேட்டகரிக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நான் எதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன்னா, ஸோ இப்போ வேறு யாராவது வந்து ஒரு 96 97% பட் அவங்க யூஆர் கேட்டகரியில் இருந்தாங்க, வேறு ஏதாவது லைக் ஜென்ரல் கேட்டகரியில் அவங்க வந்தாங்க. இப்போ ஏன் கேட்டகரிக்கு நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ இது வந்து ஃபுல்லாக சிஸ்டம் பேஸ்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்க்கும் எந்த கேட்டகரியில் எப்படி அதை பார்க்குன்னா, ஸோ இப்போ என்னோடய கேட்டகரிக்கு நான் ஹையர் மார்க்காக இருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு என்னைய தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் யூஆரில் கொடுத்துருந்தீங்கன்னா யூஆரில் வந்து எல்லாமே வந்து போட்டி கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நானும் யூஆரில் போடலாம், இல்லை வேறு கேட்டகரியில் உள்ளவங்க யூஆரில் போகிறோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னா, என்னோட கேட்டகரிக்கு அதாவது ஓபிசி கேட்டகரிக்கு யார் கொடுத்துருக்கா, அதில் யார் ஹையர் மார்க், அந்த மாதிரி தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஸோ அதே யூஆரில் யார் ஹையர் மார்க்கு அப்படின்ற மாதிரி அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து சிஸ்டம் பேஸ்டு தான். ஸோ யாரும் வந்து இதை எடுத்துலாம் வைக்க முடியாது, ஃபுல்லாக சிஸ்டம் பேஸ்டு. ஸோ அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணுற மெரிட் லிஸ்ட் தான் இந்த 6. இன்கேஸ் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மெரிட் லிஸ்ட் வருது, அடுத்த ஒரு 15 to 20 டேஸில் 2வது மெரிட் லிஸ்ட்டு வந்துடும் இல்லையா. ஸோ அது எப்படி வருது அப்படின்னா, இன்கேஸ் வந்து எனக்கு வந்து லைக் ஏவிபிஎம் எனக்கு பிடிக்காதீங்க போஸ்டிங் அதை ஏதாவது போட்டுருந்தாங்க, இல்லை வேறு எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த இடத்துக்கு எனக்கு போக இஷ்டம் இல்லை, ஏன்னா அது ரொம்ப எனக்கு தூரமாக இருக்குது அப்படின்னு இருந்தால் கூட, இப்போ நான் போகலைன்னா ஸோ எனக்கு கீழே எனக்கு அடுத்து யார் இருக்காங்களோ ஸோ அந்த இதை வந்து 2வது மெரிட் லிஸ்ட்டாக ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இதுதான் ப்ராசஸ். இப்போ அவங்களும் வரலைன்னா அவங்களுக்கு கீழே யார் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் ப்ராசஸ் ஃபுல்லாகவே அதாகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வரலை அப்படின்னா அந்த கொடுத்துருக்க மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டு நீங்கள் போகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்திருக்கவங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் போகல அப்படின்னா அடுத்திருக்கவங்களுக்கு வந்து அப்படியே ஜென்ரேட் ஆகிட்டே போகும். ஸோ இதனால தான் வந்து இத்தனை மெரிட் லிஸ்ட் வருது. ஸோ சில பேர் வந்து போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் போயிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போயே வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து போய் வந்து அந்த நேமை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனாலே வந்து அடுத்த மெரிட் லிஸ்ட்லேயே ஆட் ஆகிடும். ஸோ இதுதான் ஹோல் ப்ராசஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணுறதா, யாரும் போய் எடுத்து வைக்க முடியாது. ஸோ இட் ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் எப்படி சொல்கிறது, லக்கு, உங்களோட மார்க், நீங்கள் கொடுக்குற உங்களோட கேட்டகரி அண்ட் நீங்கள் கொடுக்குற ப்ரிஃபரன்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு தான் இது டிசைட் பண்ணுது. இப்போ எப்படி அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டேஜ் 2ல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். நீங்கள் வந்து உங்களோட மெசேஜில் வந்திருக்கும், மெயிலில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்துருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணும்போது பிரிண்ட் பண்ணி வச்சுருப்பீங்களே, ஸோ அதிலே உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும், நம்பர் இருக்கும். ஸோ அதை நம்பர் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க.
ஆல்சோ நீங்கள் வந்து மெரிட் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு பார்க்குறத கூட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் முக்கியம். ஸோ இதை தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கீழே இருக்க வந்து இந்த கேப்சாவை என்டர் பண்ணி சப்மிட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடணும். ஸோ கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு இந்த 4 காலம் இருக்குது. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம், சூஸ் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன். இது 4மே வந்து செக் அவுட் ஆகிருக்கணும். அதாவது டிக் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது எப்போதுமே வந்து நம்ம ஒன்ஸ் அப்ளை பண்ணுறப்ப இது இருக்கும். நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுப்போம் இல்லையா? ஸோ அப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இது வந்து இப்போ செக் பண்ண தேவையில்லை தான். பட் இன்கேஸ் வந்து நீங்கள் பேமெண்ட்லாம் செக் கொடுத்துட்டு ஒருவேளை பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கா இல்லையா அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண வேணால் இந்த ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 4 செக் பாக்ஸும் வந்து டிக் ஆகிருக்கணும், கம்ப்ளீட்டாக டிக் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போதே நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்போயுமே வந்து இந்த பிரிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம், 1 2 3 கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்துட்டு கூட நம்ம வந்து பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். நம்ம வந்து சிஸ்டத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இதுதான் இது ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ். அண்ட் வந்து நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.